विश्वजनानुमोदनं सर्वात्तदन्ति षडहोपवाङ्मयं सहस्रसाहोपरिषत्तमाहमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழிதினாடென்றும் தென்குருகோரென்றும் மறிவினியவன் பொருணல் என்றும் அறுவரைகள் அந்தாதி செய்தான் அடியனையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேரும் இனத்தாரை அல்லாதிரஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைகிறேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடையபத்து எய்ந்தவரெங்கே ராமாந்த மனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரா சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் தர வாந்திகளும் சோலை மதிரங்கவன் புகமேல் ஆந்தமிழ்களாயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோபன் வைம்பாளர்ந்த தத்தாய் ராமானுசன் மிக்கைத நிலையும் மெய்யாவுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குருவேர்கோன் யாழினை சரி வேதாத்தியல். இது அம்மாழ்வாரை பற்றி அம்மாழ்வார் என்ன பண்ணார், அது என்ன சொன்னாலும் இது தனியாக அவர் பாடின 10 பாசனங்கள் கேட்குறேன். நல்லா தயக்கு வந்து கேளுங்க, மனசு இங்கே கொடுங்க. வேறு எங்கேயா சரீரத்தை எங்கேயாவது அனுப்பிச்சிடுங்க, உங்கள் மனசு அது மாதிரி அதுவும் கேட்கணும்னு வந்திருக்கு. அதனால் அது ஒன்றும் பண்ணாது. 10 பாசனம் கேளுங்க. அருள் பெறுவார் அடியாதம் அடியனேக்கு ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விதிவகையே இருள் தருவான் ஞானத்துள் இனிப்பிறவியான் வேண்டேன் மருள் ஒழி மலரஞ்சே பாட்டாத்தான் அடிவனங்கே அருள் பெறுவார் அடியாதம் அடியனேற்கு ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விதிவகையே இருள் தருவான் ஞானத்துள் இனிப்பிறவியான் வேண்டேன் மருள் மலரஞ்சே பாட்டாத்தான் அடிவனங்கே பாட்டாத்தான் அடிவணங்கி மாஞால பிறப்பறுப்பான் கேட்டாயே மடநெஞ்சே கேசவன் என்பெருமானை பாட்டாய பலபாடி பலவினைகள் பற்றறுத்து நாட்டாரோடிகள் ஒழிந்து நாரணனை நன்னினமே நன்னினம் நாராயணனை நாமங்கள் பல சொல்லி மண்ணுலைகள் வளம் மிக்க பாட்டாத்தான் வந்து இன்று இன்னுலகம் தருவாராய் இறகின்றான் விதிவகையே எண்ணினாராக இக்கருமங்கள் என் நெஞ்சே என் நஞ்சத்துள் இருந்து இங்கிருந்தமிழ் நூல் இவை மொழிந்து மண்ணஞ்சத்து இரணியனை மார்பிழந்த வாட்டாத்தான் மண்ணஞ்ச பாரதத்து பாண்டவர்க்கா படை தொட்டான் நல்லஞ்சே நம்பெருவான் நமக்கருள்தான் செய்வானே மானேற வழி தந்த பாட்டாத்தான் பணிவகையே நானேறப் பெறுகின்றேன் நரகத்தை நகு நெஞ்சேம் தேனேறு மலத்தொலவம் திகழ்வாதன் எழும்பறவை தானேறி திரிவான் தன் தாளினை என் தலைமேலே தலைமேல தாளினைகள் தாமரை கண் என் நம்மான் நிலவேரான் என் நெஞ்சத்து எப்பொழுதும் என்பெருமான் மலைமாட அரவட மேல் பாட்டாத்தான் மதம் மிக்க கொலையானை மறுப்பொசித்தான் குறைகள் குறிகினமே குறைகள் குறிகினும் நம் கோவிந்தன் குடிகொண்டான் திரைகொள் சூழ் எந்நாட்டு திரதமன்ன மறைகுள் வழிபாட பாட்டாத்தான் மலரடி மேல் விரைகுள் நெடுந்துளவம் மேலின்று கமழுமே மேலின்று கமல் துளவ இறையேறு திருமுடியன் கை நின்ற சக்கரத்தன் கருதுவிடம் பொருது புனல் மை நின்ற வரைகோளும் திருவுருவாட்டாற்றார்க்கு என் நன்றி செய்தானோ என் நெஞ்சில் திகழ்வதிவே திகழ்ந்த திருமாடில் திருவங்கை தன்னோடும் திகழ்ந்த திருமாலார் சேர்விடம் தன் வாட்டாரே புகழ்கின்ற புல்லூர் போரக்கர் குளம் கெடுத்தான் எழுகின்றி என் நெஞ்சத்து எப்பொழுதும் பிரியானே பிரியாதா செய்யென்று திறப்பு அறுத்து ஆளறக் கொண்டான் அரியாக இரணியனை ஆகங்கேண்டான் என்று பெரியார் காட்பட்ட கால் பெறாத பசன் பெறுவாரே வரிவாயவாள் அரவணமேல் பாட்டாத்தான் காட்டினனே காட்டித்தன் கணைகள் கடு நகரம் போலொழித்த பாட்டாத்தென் பெருமானை வளங்குருகோர் சடகோவன் பாட்டா தழுமாலை 1020 கேட்டு ஆறார் வானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லே காட்டித்தன் கணைகழர்கள் கடு நரகம் போல்வழித்த பாட்டாத் எம்பெருமானை வளங்குருகூர் ஜடகோவன் பாட்டாய் தழுமாலை 1020 கேட்டு ஆறார் வானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லே. நரகத்தில் போகாது இருக்கணும்னாக்க இந்த பெருமாள் திருவடி சேர்த்தா நரகத்துக்கு போகாது பண்ணியிருக்கான் ஆழ்வார். செவிக்கினிய செஞ்சொல்லா பாடி இந்த பாசனம் இது மாதிரிலாம் கூட பாட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் வந்து இது மாதிரி செஞ்சொல்னா அவ்வளோ செம்மொழி சொல்கிறாங்க, இதெல்லாம் ஆழ்வாரே சொல்லியிருக்கான். இது மாதிரி செவிக்கினிய செஞ்சொல் தேனேறு மலர்பாதம் அந்த பாதத்தை காமிச்சு இது மாதிரி சொல்கிறாரே, இது மாதிரி பாசனம் நாங்கள் கேட்டதில்லையே அப்படின்னு எல்லாரும் கை கட்டி நின்றுனாங்களாம் எல்லா தேவர்களும். இந்த 10 பாசனம் அம்மாழ்வார் பாடின பிறகு அப்பேற்பட்ட பெருமாள் ஆதிகேசவர் பெருமாள் மரகதவல்லி சமேத ஆதிகேசவர் பெருமாள்
ஒரு தளத்தில் இப்போ காஞ்சிபுரத்தோட திருவக்கான் இருக்கு, அங்கே கூட இடது பக்கத்தில் படுத்துருப்பான். அது மாதிரி இடது கை நம்ம பின்னால் இருக்கும். இப்போ திருவனந்தபுரத்தில் பத்மநாப பெருமாள் வலது கை பண்ணாரு, ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் வலது கை முன் பக்கத்தில் படுத்துருக்கார். இந்த பெருமாளுக்கு வந்து மேற்கு பக்கம் பார்த்ததுனால இடது பக்கம் பின்னால் மாற்றி படுத்துருப்பார். நம்மளுக்கு மாற்றி படுத்துன மாதிரி இருக்கும். 22 நீளம், அரை நீளம் பெருமாள் இருக்கும். அங்கே 18 அடி நீளம் தான் ரங்கநாதர் 16 அடி தான். இது 18 அடி அனந்த பத்மநாபம். இவர் 22 அடி பெருமாள். சயனக்கு வந்து ரொம்ப பெரிய பெருமாள் இவர் தான். அந்த பெருமாள் வந்து 16,008 சாலக்கிராமத்தால் வச்சு அந்த பெருமாளை அப்பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்கேன். ஒரு சாலக்கிராமம் பெருமாள் ஆகும். ஆனால் 16,008 சாலக்கிராமம் ஒன்றும் வச்சு நான் அடியன் கூட 24 சாலக்கிராமம் நான் பெருமாள் நாள் பண்ணிருக்கேன். நான் இந்த 6வது நாள் கூட இடத்துல பண்ணுவேன். அதனால் 6வது பண்ணாலும் நான் சாப்பிடக்கூடாது. எந்த பொருள் பகவானுக்கு படைக்காத சாப்பிட்டா சொன்னாக்க அது நான் சாப்பிட்ட மிச்சம். பகவானுக்கு படைக்காத எந்த பொருளும் நான் சாப்பிட்டாலும் அது நான் சாப்பிட்ட மிச்சம் தான் நான் சாப்பிடணும்னு அர்த்தம். அதனால் எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பெருமாளுக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடணும். விஷம் சாப்பிட்டாலும் விஷம் கொடுத்தா கூட அது அமிர்தமாய் அப்பேற்பட்ட பெருமாளின் நாமத்தை சொல்லி தான் நம்ம சாப்பிடணும். இந்த ஊர் பற்றி விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இது எதனால் திருவட்டாறு அப்படின்னு வந்ததுனாக்கா, பெருமாள் வந்து நம்ம திருவையம் பார்த்துருக்கோங்க. திருவையம் போயிருக்கீங்களா? குடவரை கோயில். அங்கே பார்த்தா மதுக்கையிட ராட்சசர் வந்து பூமாதேவி பிடிக்க வராங்க. பிடிக்க வந்தோன்னா அவங்க எல்லாம் ஆதிசேஷன் நெருப்பு உமியிற மாதிரி இருக்கும். குடவரை கோயில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? குடவரை கோயில் போனது இல்லையா? புதுக்கோட்டை அந்த அம்மா போன மாதிரி சொல்லுங்க. புதுக்கோட்டை பார்த்து இருக்குது. நீங்கள் திருச்சி தானே இருக்குங்க. புதுக்கோட்டை போனது இல்லையா? புதுக்கோட்டை பார்த்து திருமையன் ஒரு ஊர். அந்த இடத்துல குடவரை கோயிலில் பெருமாள் வந்து சத்தியமூர்த்தி பெருமாள் பத்து இருக்கார். மெய்யன் சத்தியமூர்த்தி பெருமாள், உஜ்ஜீவன தாயார், அட்டாங்கிற குளம் இருக்குது. அப்பேற்பட்ட அழகான கோயில். நாமளும் பெருமாள் தான் அது யாரும் இருக்க மாட்டாங்க அந்த ஊரில். அதான் நெருப்பு சக்கரை மாதிரி இருக்குது. அதில் அந்த மதுக்கேட்ட ராட்சசர் வந்து பூமாதேவியை பிடிச்சிட்டு பார்த்தோன்னே அங்கே நெருப்பு உமிஞ்சி அந்த ஆதிசேஷன் ஓட்டி விட்டுறாங்க. ஓட்டி விட்ட பிறகு என்ன பண்ணாமாக்கா, இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே இந்த அந்தெல்லாம் இங்கே ஓடி வந்துட்டாங்க. அந்த யாரையும் மதுக்கேட்ட ராட்சசர் ஓடி வந்து இங்கே பூமாதேவி பிடிக்கணும்னு பார்த்தாங்க. பூமாதேவி பிடிக்கணும்னு பார்த்தாக்க பெருமாள் என்ன பண்ணார், இப்படி ஏதோ நீங்கள் போனால் போதும் விட்டுட்டாக்க இவனு பிடிக்க பார்க்குறதா சொல்லிட்டு என்ன பண்ணுறார், பெருமாள் என்ன பண்ணுறார், அந்த மதுக்கேட்ட ராட்சசன்னு உட்காந்துட்டான். இவன் என்ன பண்ண, மதுக்கேட்ட ராட்சசத்தில் எல்லா நதிகளையும் மிரட்டி, நதிகள் என்ன பண்ணாங்க, நீங்கள் எல்லோரும் வட்டமாக வரணும். நான் இங்கே உட்காந்துருக்கேன், சுற்றி தண்ணி வந்து அங்கே அரிச்சிடும் இல்லையா, அரிச்சிட்டு எல்லாம் அது கரைஞ்சி போயிடும். அப்போ நான் தப்பிச்சு விடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், அந்த மதுக்கேட்ட ராட்சஸ் எல்லா புனித நதிகளும் மிரட்டி இல்லை என்ன பண்ணுறேன், ராவணனுக்கு பயந்து கோதாவரி நதி சொல்லிட்டு போகிறாங்க. கோதாவரியே ராமனை தூக்கின்னு போகிறா, ராமரை தான் சொல்லிட்டு. ஆனால் கோதாவரி நதி என்ன சொல்லிட்டு, ராமனுக்கு பயந்துட்டு ஒன்றும் பேசாது இருந்தது கோதாவரி நதி. அப்புறம் அதே கோதாவா அவதாரம் பண்ணி அந்த பாபத்தை போக்கிட்டு. அதே மாதிரி இந்த பெருமாள் வந்து இந்த எல்லா நதிகளும் விரட்டி இது சுற்றி வட்டமாக வரணும். எல்லா புனித நதிகளும் இது கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி அத்தனை நதிக்கும் அவன் சொல்லி இங்கே சுற்றி வட்டமாக வந்து இதை அரிச்சு விடணும். அரிச்சிட்டு நம்ம தப்பிச்சு விடலான்னு பார்த்தோம். பெருமாள் என்ன பண்ணால், அவனை காலால் அழிச்சினான். இது அப்படியே மலை மாதிரி இருந்துச்சு. நதி பார்த்தீங்களா, இங்கே 100 அடி பள்ளத்தில் இருக்குது. இது மலை மாதிரி இருக்குது. பெருமாளால் அவனால் தப்பிக்க முடியுமா? பெருமாள் வந்து அவனுடைய நினைச்சா எதுவும் நடக்காத காரியம் இல்லை. பெருமாள் என்ன பண்ணிட்டான், மதுக்கேட்ட வரைக்கும் இது மலை மாதிரி ஆகிட்டான். அந்த மதுக்கேட்ட ராட்சனால அத்தனை அவன் அழிஞ்சு போயிட்டான். அதனால திருவட்டாறு அதனால் பெருமாளே வந்து வரகதவல்லி சமேதம் இங்கே பெருமாள் இருக்கிறதுனால இது வட்டமாக இந்த ஆறு இருக்கிறதுனால இந்த ஊர் பேர் திருவட்டாறு. பெருமாள் வந்து என்ன பண்ணால், பெருமாள் வந்து அந்த முதல் வதுக்கேடு வாராட்சி உமாவதியை காப்பதால் ஆதி கேசவன். கேசவன்றது பார்க்கறதுக்கு 3 அர்த்தம் இருக்குது. கேசவா கிளேசநாசனகா. கேசவான்னு சொன்னால் கெடுவிடராயவெல்லாம் கேசவா என்ன, கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன. கேசவான்னு சொன்னால் போடுமா கஷ்டம், அத்தனை கஷ்டங்களும் போயிடும். அது வந்து கேசவன் ஒரு அர்த்தம். இன்னொரு கேசவானா கா ப்ளஸ் ஈசன் 2 பேரும் உண்டாய். நாராயணன் படைத்தான் நான்கு மலை கேரா சிவன் பிறந்தான் என்னும் சொல் சீதார் வழி சிற்பி வாழாம் நெஞ்சவே அப்படின்னு சொல்லிட்டு திருமணியாளர் பாடுறாங்க. அதனால் பிரம்மாவை சிவனை சிருஷ்டித்தவர் பெருமாள். அதனால் அவனுக்கு கா ப்ளஸ் ஈசா கேசவா. கானா பிரம்மா, ஈசன்னா சிவன், 2 பேருக்கு முன்னாலே பண்ணி எல்லாரையும் சிருஷ்டித்தவர் பெருமாள். அதனால் கேசவன். அதோட என்ன பண்ணுறான், கிருஷ்ணாவதாரத்தில் கம்சன் கேசின்னு ஒரு குதிரை அனுப்புகிறான். அப்பேற்பட்ட குதிரை நெருப்பை பொழந்துன்னு வருது. அந்த நெருப்பை பொழந்து கேசின்ற குதிரையை வாயை பிடித்து மாவாய் பிறந்தானை மல்லரை வாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் தேவித்தார் என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இந்த பெருமாளுடைய சரித்திரத்தை நாம் தெரிஞ்சாக்க ஆழ்வார் திருப்பாவையில் 9வது பாசுரத்தை ஆண்டாள் சொல்கிறான்.
ஆவாவ் என்று ஆராய்ந்து நம்மளை வாங்கன்னு கூட்டிட்டு இருக்கா பெருமாள். நாம தான் தப்பிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். அதனால் பெருமாள்கிட்ட வராது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து கழுதை உதராட்டம் கண்டு என்ன பையன் சொல்லிட்டு ஏதோ பார்த்துட்டு ஏதோ தின்னுட்டு நான் பாட்டு வாழ்க்கையை போயிட்டு இருக்கோம். பெருமாள் வாவான்னு கூட்டிட்டு இருக்கான். அந்த கேசின்ற குதிரையை பிளந்தவன் கேசவன். அதனால் பெருமாளுக்கு 3 பேர். கேசவன் பதத்துக்கு நம்மளோட இடர்கள்லாம் போக்குவன். கேசவா சொன்னால கேசவா கிளேசனாசனா. நம்ம கிளேசம்னா கஷ்டம். அத்தனமான கேசத்தையும் கஷ்டத்தையும் போக்கிறவன் கேசவா. அதனால வீட்டிலே நீங்கள் கிளம்பும்போது கூட நம்ம கேசவா அப்படின்னு சொல்லிட்டு போகணும். சாப்பிடுது அது மாதிரி அந்த கேசவன் நாம சொன்னால் நம்ம கஷ்டங்கள்லாம் போகும். அதனால கேசவன். அது முதல்ல பெருமாள் வந்து அந்த மதுக்கேதவார ராட்சசனை சம்ஹாரம் பண்ணி பூமாதேவியை காப்பாற்றினால ஆடி கொடுத்தவன். அந்த பெருமாள் வந்து அப்போ பெருமாள் வந்து அவ்வளோ மரகதம்னா எவ்வளோ உயர்ந்த பொருள். அது மாதிரி தாயார் வந்து பெருமாள் சேவிச்சா. அதனால் தாயாருக்கு மரத வள்ளி தாயார் ஆதிகேசவ பெருமாள். இந்த ஊர் திருவட்டாறு. இந்த நாள் தான் இந்த ஆழ்வார் வந்து நம்மாழ்வாரால் மங்களாதாரணம் பண்ணது 10 பெருமாள். ஆனால் நம்மாழ்வார் இப்போ தான் 5000 வருஷத்துக்கு முன்னால் தாங்க வந்தார். பெருமாள் எப்போ அதுக்கு மதுக்கேதவாரெலாம் எப்போ ஆட்சிருந்தாங்க. இதெல்லாம் பெருமாள் தான். இப்போ ஆழ்வார் மங்களாசாதனம் இப்போ பண்ணியிருக்கான். ஆனால் 106 திவ்யதேசனம் எப்போ வந்துன்னா மண் எப்போ வந்ததோ அப்போ வந்தது. மண் எப்போ வந்தது? நம்ம இந்து சம்பிரதாயம் வந்து ஏதோ 756 2025 எல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. நம்ம இந்து சம்பிரதாயம் சனாதன தர்மம் மண் எப்போ வந்தது யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுலேருந்து அப்பே கல் தோன்றி முத்தோன்றா காலத்துலேருந்து இருக்கணும் வைணவ சம்பிரதாயம். இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டாங்க. இது நம்மாழ்வார் காலத்துக்கு முன்னே பாகவதம் வந்து. பாகவதம் தெரியும், கேள்விப்பட்டுருவேன். பாகவதம். இந்த பாகவதத்தில் பிராச்சேதஸ்னு ஒருத்தர் இருந்தாங்க. இந்த பிராச்சேதஸ்னுடைய பசங்க பிரச்சேதஸ். இந்த பிரச்சேதஸ் 10,000 பேர் அவங்க பிள்ளைகள். 10,000 பேரில் பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கர தீவிரமான சிவபக்தர்கள். அவங்க பார்த்து என்ன பண்ணாங்களா, இந்த சம்சாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் மூப்பு இறப்பு பிறப்பு இதான் நம்ம வாழ்க்கை. என்னன்னு சொல்லணும். யாருக்காவது எல்லாம் சுகம் இருக்கா? யாராவது கேளுங்க சுகமாக இருக்குன்னு சொல்லுங்க. அவங்களோட கஷ்டம். இது வந்து கஷ்டம் தான் அது வாழ்க்கை. இதுலேருந்து விடுபடணும். சம்சார சூழல்லேருந்து விடுபடணும். எனக்கு இது மாதிரி எனக்கு ஏதாவது மோட்சம் போகணும், இந்த சம்சாரத்துலேருந்து விடுபடணும்னு சொல்லிட்டு மூச்சை அடக்கி தண்ணி உள்ள 10,000 வருஷம் தபஸ் பண்ணாங்க. அந்த பிராச்சேதஸு அவங்க வந்து அவங்க 10,000 பேரும் மூச்சை அடக்கி 10,000 வருஷம் பரமசிவன் பற்றி தபஸ் பண்ணாங்க. தண்ணி உள்ள மூச்சு அடக்கி எவ்வளோ கஷ்டம் பாருங்க. பண்ணிவிட்டு என்ன இவ்வளோ கோரமாக தபஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் பரமசிவன் அவர் நேர் எதுக்கு வந்து என்னப்பா வேணும்னு சொன்னார். என்ன வேணும் எனக்கு என்ன சம்சாரத்தை எங்களுக்கு விடுதலை பண்ணணும். இந்த பிறப்பு இறப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் விடுதலை பண்ணணும். ஐயோ மோட்ச இச்சே ஜனார்தனா. ஜனன மரணத்தை அறுக்கக்கூடிய ஜனார்தனன். அந்த மரணத்தை நீங்கள் பெருமாள் வழிபட்டால் தான் மோஷம் இருக்கு. எனக்கு வந்தால் நான் உங்களுக்கு ஆயுதா தரணும், இல்லைன்னா நல்ல ஆரோக்கியம் கொடுக்கணும். அதான் நான் பண்ண முடியும். ஏன் உங்களுக்கு மோட்சம் வேணும், அந்த சம்சாரத்தின் மறுபிறவி இல்லாத ஒன்று பண்ணணும் அப்படின்னா யார் பண்ணோம்? அந்த கேசவன் பெருமாளை திருவடி பண்ணால் தான் பண்ண முடியும்னு சொன்னான். அப்போ என்ன பண்ணால் ஐயோ அவர் வைகுண்டத்துக்காக எப்போ போகிறதுன்னா அப்படி கிடையாது. பெருமாள் நம்மளெல்லாம் உஜ்ஜீவனம் பண்ணுறதுக்காக. ஜீவனம்னா என்ன, உஜ்ஜீவனம்னா என்ன, இதெல்லாம் கூட பேசணும். நான் ஒருத்தன் பேசுறது கிடையாது. ஜீவனம்னா என்ன, உஜ்ஜீவனம்னா என்ன? ஜீவனம் வாழ்தல், உஜ்ஜீவனம் அதிலிருந்து ரிலீஸ். கரெக்டாக சொல்லுங்கள். நம்ம என்னக்கு நாம் என்ன பண்ணுறோம், தினம் சாப்பிட்டு போகணும். ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இது தூராக்குழி. இது எங்கே நிறையா மத்தியானம் சாப்பிட்டு இப்போ முப்பூரி சாப்பிட்டேன். 7 மணிக்கு கொண்டாந்து திருப்பி கொண்டா முடியும். இது வந்து இது வந்து தூரா கிணறு. ஜனாக்கினிக்கு தூராது இருக்கு. இப்போ பள்ளம் இருக்குன்னா பள்ளத்தில் மண் போட்டால் துண்டு போயிடும். இது தூரா கிணறு. தூரா கிணறு. ஓ அப்படியே நோண்டாத இல்லை எவ்வளோ போட்டாலும் தூந்து போகாது. கேட்டே இருக்கும். தூரா கிணறு. தூரா கிணறுனாக்கா அதுக்கு ஆழம் தெரியாது, ரெசிப்பினி. அதனால வேகம் யாரும் கிடையாது. உலகத்திலேக்கு கூடுதல் வேகமானது இதுதான். அது அப்போ வந்து கேட்டுகிட்டே இருக்கும். எத்தனை சாப்பிட்டோங்களேன் திருப்பி கேட்டுட்டே இருக்கும். அதனால இந்த தூரா கிணறுல நம்ம சிக்கிட்டு இருக்கோம். இதுலேருந்து வெளியே பண்ணோம்னாக்க அவர் என்ன சொல்கிறான், அப்போ அந்த பிரசாதத்துக்கு சிவபெருமான் சொல்கிறான், இதெல்லாம் ஐயோ இங்கெல்லாம் பூலோகத்தில் அவங்கெல்லாம் காப்பாற்றுக்காக ஒரு ரூபத்தில் பெருமாள் இல்லை, இந்த ஊரில் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பிராச்சேதஸுக்கு சிவபெருமான் உபதேசம் பண்ணுறான்.
ஒரு திவ்யதேசத்தில் பெருமாள் கிழக்க பார்த்துருக்காரா, உட்கார்ந்து இருக்காரா, உத்தான சேர கும்பகோணத்தில் பார்த்தாங்களா ஈஸ்வர படுத்துட்டு மாதிரி இருப்பார். உத்தான சேர போயிருக்குங்களா, சாரங்கபாணி போயிருக்குங்களா, போயிருக்குங்க. அவர் வந்து சிலத்தில் கிழக்கு பார்த்துருப்பார், மேற்கு பார்த்துருப்பார், வடக்கு பார்த்துருப்பார், உட்காந்துருப்பார், நின்று இருப்பார், அப்படி சாய்வா படுத்துட்டு இருப்பார். 106 பெருமாள் எப்படி இருப்பார், அவர் எவ்வளோ உயரம் இருப்பார், கீழே என்ன இருக்கும், அவர் நகைகள் என்ன இருக்கும், எப்படிலாம் யாராருக்கு அனுகிரகம் பண்ண சொல்லுது. ராஜேதஸ்வன் அவருக்கு சிவபெருமான் நம்மாழ்வார் படத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கார். இந்த ஆழ்வார்கள் வந்து தான் திவ்யதேசம் இல்லை, ஆழ்வாரும் அங்கலாசாதனை பண்ணியிருக்கான். அவர் இந்த திவ்யதேசங்கள்லாம் கல் எப்போ வந்ததோ அப்படி உலகம் எப்போ இருக்கோ அப்படி அப்பேற்பட்ட உயர்ந்தது இந்த திவ்யதேசங்கள். பாகவதத்திலே சொல்லியிருக்கு இந்த திவ்யதேசத்தில் இப்படி இருப்பான்னு சொல்லி. அதெல்லாம் இந்த ஆழ்வார்கள் பழக்கத்தினாலே திவ்யதேசங்கள் இருக்குது. அப்போனா பாகவதம் எப்போ வந்தது, பகவான் மூச்சு காத்து வேதம். பாகவன் யார் சொன்னார், பகவான் தான். வேதம் எப்படி அபௌருஷயம் தான். அபௌருஷயம்னா அது யார் எழுதா கிளவி, யாராலும் எழுந்து கிடையாது. அது மாதிரி பாகவதத்தை முதல்ல பகவானே பிரம்மாவை சொல்லி, பிரம்மா நாரதர் சொல்லி, நாரதர் வந்து வியாசர் சொல்லி, வியாசர் சுகருக்கு சொல்லி, சுகர் பரீட்சித்து சொல்லி, அப்புறம் அதை கேட்ட சுத்த பௌராணிகர் அவர் வந்து சனகாதி ரிஷிகளுக்கு நைவிதானத்தை சொல்லி, அப்புறம் பாகவதம் தொண்டு சொல்லிட்டா வந்துட்டு. அப்புறம் பாகவதத்துக்கு பகவான் எப்போ இருக்கானோ அப்படி. அதனால் இந்த திவ்யதேசங்கள்லாம் இப்போ தான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. இது ஒரு ராஜா வரார், அவர் திருப்பி இதெல்லாம் ரிப்பேர் பண்ணி அது புனருத்தானம் பண்ணார். அப்படி தான் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த பெருமாள்லாம் அந்த காலத்துலேருந்து இருக்கார். இப்போ ரங்கநாதர் வயசு எங்கே இருந்தார், அயோத்தியில் இருந்தார். பிரம்மாவே எனக்கு இப்போ பெருமாள் பூஜைக்கு போனேன்னா பெருமாளே தன்னுடைய இருக்கிறத சிருஷ்டி பண்ணி கொடுத்தார் பிரம்மாவுக்கு. பிரம்மாவை பண்ணி கொடுத்து பிரம்மாவை விஸ்வாவுக்கு கொடுத்தார். விஸ்வாவுக்கு கொடுத்து அது விஸ்வாவுக்கு குலதனமாக இங்கே விபீஷனுக்கு கொடுத்து விபீஷன் இங்கே வச்சுட்டு போயிட்டார் லங்கைக்கு போகும்போது. அதனால் இந்த இப்போ தான் இந்த நூற்றாண்டு வந்து 5ஆம் நூற்றாண்டு வந்து இதெல்லாம் பொய்க்கலை. இதெல்லாம் படித்து நம்ம பண்ண வேண்டாம். அதனால் பேர்பட்ட பெருமாள் அந்த திவ்யதேசத்தில் இருக்கும். இந்த பாசுரங்கள்லாம் கேட்கணும். இதெல்லாம் கேட்கலாம். இது பாருங்க, நம்ம இதெல்லாம் கேட்குறதே கிடையாது. இதுக்கு அர்த்தம் எவ்வளோ இருக்குனாக்க, இதுக்கு வந்து ஒரு பதம் சொன்னேன் இல்லையா, ஒரு பதத்துக்கு நம்ம தமிழ் பாசங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வியாக்கியானம்னு சொல்லலாம். அர்த்த விசேஷங்கள் நம்மளுக்கு வந்து நம்ம பெரியவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு கடலில் அளவு கொடுத்துட்டு போயிருக்காங்க அமிர்தம். இதை தெரியாத நம்ம கழுதை உதராட்டம் கண்டு என்ன பயன் சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு ஆழ்வார் சொல்லிட்டார், கழுதை இதெல்லாம் கழுதை ஆடும், அதை பார்த்துட்டு தான் நல்லா ஆஹா ஒகன் இந்த காலத்தை கை காலத்தில் இருப்பாங்க. ஆழ்வார் நம்மளே சொல்லிட்டார், கழுதை உதராட்டம் கண்டு என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் கழுதை ஆடும். அந்த கழுதையை பார்த்துட்டு ஆஹாயம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லாரு வேஷம் போட்டு அப்படிதான் இந்த காலத்தில் வாழ்வாங்க நம்மளால சொல்லிட்டு போயிட்டான். அந்த கழுதை ஆடத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா இந்த பொய் வாழ்க்கை பொருந்தி பொய் வாழ்க்கை பூன்கின்ற பொரியர்கள் இருந்து நரகின் இடர்களும் ஆற்ற வருகின்றீர் பொருந்தும் பொருளொன்று கேளீர். ஆழ்வார் இறஞ்சிடார், ஐயா நீங்கள்லாம் கேளுங்கோ, இது மாதிரி பொய் வாழ்க்கை வாழாதங்கோ. இப்பேற்பட்ட அருமையான மனித வாழ்க்கை இருக்கு. இந்த நாய்க்கு தெரியாது நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு. ஆனால் மனிதனாக இருக்க 6 அறிவு படைத்தவருக்கு என்ன எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். அதை வந்து இந்த கட்டதனால் ஆய பயணங்கள் வாழறிவன் நற்றால் தொழாதெனி இன்னொன்று சொல்லியிருக்காங்க இல்லையா, சொல்லலாம் நாம இருக்கா படிச்சிருக்கோம் நம்மளாம் ஒரு காலத்தில். கட்டதனால் ஆய பயன் என்கொள் வாழறிவன் நற்றால் தொழாதெனி அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அந்த பகவான் அடையலாம் நம்ம வாழ்க்கையுடைய பயன். வாழ்க்கை பயனில் பிறந்தது. நாய் கூட 10 குட்டி பிறகு குழந்தை பிறக்கிறது இல்லை. நாய் சந்தோஷமாக தூங்குது, நம்மளுக்கு தான் தூக்கம் வரல. நாய் பாருங்க ரோட்டில் பார்த்து தூங்கும், லாரி போகும், ஒன்றும் ஆகும். நம்ம மனுஷனுக்கு தான் தூக்கம் வரது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஆசை ஒன்று வேணும் ஏன்னா அதனால் அதான் தூரா குழி முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்தந்த ஆசையிலே நிச்சொழி வாழ்வை பயனுங்கிறது பயனல்ல செய்து பயனல்ல நெஞ்சு புயல் மலை வண்ணர் புதிந்திர கோயல் பயல் மிகவழிசூழ் மாலுவெஞ்சோலை வளர்வதாகில் தார்வதிலே. இளமையிலேயே பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், வாழ்க்கை பயன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி வாழ்க்கை பயன் தெரியாத வாழ்வுன்றது இதெல்லாம் நான் படிக்கிறதா சுமையான கல்விகள். சுமையான கல்வினாக்கா கல்லை கட்டி நான் படிச்சுக்கிறோம். நம்மளாம் இந்த ஆன்மீக அறிவுன்றது இதுலேயும் விடுபடுறதுக்கு பண்ண வழி. நம்ம வாழ்க்கையிலேயும் விடுபடுறது தான் வாழ்வின் லட்சியம். வாழ்வின் லட்சியம் 10 கோடி சேர்த்து வைக்கிறேன், இங்கே 10 வீடு வாங்கியிருக்கேன், 10 அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கேன், 1000 கோடி டெபாசிட் இருந்து எதுவும் வரும். நம்ம கூட ஏதாவது வருமா? எதுவுமே வராது. நம்ம கூட ஏதாவது வருமா? நம்ம என்ன எடுத்துகிட்டு வந்தோம்? பிறந்ததே எப்படி பிறந்தோம், போச்சு அப்படி தான் போவோம், எதுவுமே எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ண வாழ்க்கை பயன் தெரியாத ஏதோ வாழ்ந்துச்சு. அதுக்கு தான் பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இதுக்கு அர்த்தங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அர்த்தம் எப்படின்னாக்க ஒரு பாத்திரத்துக்கும் பெரியவர்கள்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. எழுதி வச்சுப்பாங்க 1000 படி, 2000 படி, 6000 படி, 12000 படி, 24000 படி, 32000 படி.
36,000 படி இத்தனை வியாக்கியானம். அப்படின்னா என்ன அர்த்தம் படிக்கிறாருனாக்கா, இப்போ மார்கழி திங்கள் திருப்பாவை முதல் பாகம் இல்லையா, இந்த மார்கழி ஒரு பதம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பதத்துக்கு 1000 பதம் வியாக்கியானம். அப்படின்னா 1000 படி. இந்த ஒரு பதத்துக்கு 2000 பதம் வியாக்கியானம்னா 2000 படி. ஒரு பதத்துக்கு 24,000 அர்த்தங்கள், 24,000 படி. ஒரு பதத்துக்கு 36,000 அர்த்தம், 36,000 படி. இவ்வளோலாம் அங்கெல்லாம் அலசி 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 இவ்வளோ அர்த்தங்கள்லாம் நம்மளுக்கு பொற்குவியல் கொடுத்துருக்கு. நாம் என்ன பண்ணியிருக்கோம், அதெல்லாம் தெரியாத எங்கேயாவது அலுமினியம் கிடைக்கும், எங்கேயாவது அப்படி பார்த்துட்ருக்கோம். எது கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம அதனால் நம்மளுக்கு முன்னோர்கள் கொடுத்தது அவ்வளோ இருக்குது. அந்த கடல் அளவு இருக்குது. நம்ம கடல்கிட்டே போகல, கடல் எங்கே இருக்குன்னே பார்க்கல. இதான் வாழ்க்கை, இதான் படிச்சுட்ருக்கோம்னு இருக்கோம். வாழ்க்கையின் உண்மையான தத்துவம், நம்ம ஏன் பிறந்தோம், ஏன் கஷ்டங்கள் வருது, இதுலேருந்து கஷ்டம் வராது ஏன் நம்மளுக்கு போகணும், நம்மளுக்கு கர்மாலேருந்து எப்படி விடுபடணும், இதுதான் உண்மையான படிப்பு. இந்த உண்மையான படிப்பெல்லாம் இப்போ இல்லை. அதை பற்றி என்னானே தெரியாது, ஏதோ பொழிவாக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் எங்களுக்கு உண்மையான தத்துவங்கள் தெரிஞ்சு வாழ்வின் லட்சியம் என்னன்னு தெரிஞ்சு இது மாதிரி சுவையான பாசனங்கள், இது ஒன்றும் ரொம்ப கடினமான பாசனங்கள் கிடையாது, இதெல்லாம் நமக்கு தெரியணும். இப்போ ஒன்றுமே தெரியாதுங்க அப்படிலாம் இருந்திருக்காங்களா, அப்போ ஒன்றும் உங்களுக்கு நாம இருக்கு இல்லையா, ஏதாவது தெரியும். ராமான் இருக்கு. நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணம் இந்தி தீமே இன்னே ராமா என்று 2 எழுத்தினார். 2 எழுத்து சொல்ல முடியுமா? ராமா. இல்லைன்னா அது தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், நான் கண் இல்லைன்னா கண் தெரியாது, எனக்கு கண்ணாடி வேணும். இது ராமான்னு சொல்கிறதுக்கு என்ன வேணும்? ஒன்று வேண்டாம் இல்லையா? நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவம் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இந்தி தீயுமே இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினார். யார் சொன்னாங்க இதை? கம்பர். கம்பர் தெரியும் இல்லையா? எந்த ஊரில் பிறந்தார்? தேரெழுந்தூர். அந்த தேரெழுந்தூரில் பிறந்த கம்பர் சொல்லிட்டு போயிருக்காங்க. கம்பராமாயணம் எழுதி இது மாதிரி இவ்வளோ சுலபமாக இருக்குது, ராமநாமம் இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி சொல்லலாம். தெரியலன்னு ஒன்றும் கிடையாது. அந்த முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், முயற்சி திருவினையாக்கும். அதனால் முயற்சி பண்ணணும். இல்லைன்னா வாழ்க்கைக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லை, இந்த நாய்க்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லை. பண்ணி 10 குட்டி போடுது, குழந்தை பெற்றுட்டேன் அப்படின்னு கிடையாது. அதெல்லாம் வாழ்க்கை கிடையவே கிடையாது. அதனால் வாழ்க்கைன்ற லட்சியம் என்னன்னாக்க, வாழ்க்கையோட ரகசியம் என்னன்னாக்க, உண்மையான ஆன்மீக அறிவு தெரிஞ்சு பகவான் அடையதான் வாழ்வின் லட்சியம். அது முதல்ல தெரியும். நம்ம எதுவும் எடுத்து போகிறதில்லை. நம்ம என்ன எடுத்துப்போம், நம்ம எதை எடுத்துட்டு போகிறோம், அவன் நல்லா இருக்கும், நம்ம இல்லாத இருந்தால் நல்லா இருக்கும். முதல்ல அந்த கான்செப்ட் வரணும். நம்ம ஏதோ நம்ம குடும்பத்தை நம்ம தான் தாங்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. நம்ம இல்லை இருந்தால் அவங்க நல்லா இருக்கும். அதுலேருந்து நம்ம வரணும். ஐயோ, அதனால் எல்லாம் பிறந்தவங்க இறக்க தான் பிறக்கணும். நம்ம எதுக்காக பிறக்கிறோம்? இறக்க தான் பிறக்கணும். அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். என் வாழ்வுக்கு பிறதில்லை. இந்த வாழ்வுன்றது இது துக்காலயம் அசாஸ்வதம். துக்கத்துக்கு ஒரு ஆலயம், நிரந்தரமானது கிடையாது. நிரந்தரமான பேரின்பம் என்று பெருமாளுடைய திருவிழியில் தான் இருக்குது. அங்கே அந்த பசி, தாகம், உப்பு, இறப்பு எதுவுமே இருக்காது. அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுதான் வாழ்வின் லட்சியம். அதான் இந்து தர்மம், அதான் சனாதன தர்மம். அது சுலபமான வாழ்க்கை. நீ நெருப்பில் குதிக்க வேண்டாம், ஒரு கால் நிற்க வேண்டாம், சுலபமாக நான் பகவான் நாம சொன்னாலே நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் பகவான். நாம் தான் அவனுடைய பேச அவன் பெருமாள் நினச்சிக்கலாம். இன்றோ நாளையோ என்று நகை செய்கின்றானே. இவன் எப்போதும் பார்த்துட்டு இருக்கான் பெருமாள். அவன் இன்றோ நாளையோ என்று நகை செய்கின்றான். நகைன்னா நகைன்னா ஆபரணம் இல்லை. அவனா பெருமாள் எப்போ வருவான், இந்த ஆத்மா எப்போ வரும்னு எதிர்பார்த்துருக்கான். குழாங்கள் பேரக்கன் குழந்தைய முனைந்தவனை குழாங்கள் தென்குருகோ தடகோவன் சொன்ன குழாங்கள் 1000 பாடி ஆடி நின்று அடிமினே ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி தண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் வாணுதலே. இதெல்லாம் சொல்லலாம் கேட்கறதா நல்லா தான் இருக்குது. ஆனால் என் மனசு எங்கேயோ போயிட்டுருக்குங்க. என்ன பண்ணுறது? என் மனசை அடைக்க முடியலையே, என்ன பண்ணுறதுன்னு சொன்னாக்க அதுக்கெல்லாம் ஆழ்வார் வழி சொல்லியிருக்காங்க. ராமாயணத்துக்கு இதே மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் கேட்டாங்க. இது மாதிரி கேட்கும்போது, ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுருதே, ஆனால் நான் எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஓடி போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள்லாம் ஒன்றும் ஓடி பண்ண வேண்டாம், இதுக்கு ஆழ்வார் சொல்லியிருக்காரு, இது கேளுங்க, இங்கே மனசு இங்கே கொடுங்க. இறைந்துரைப்பதுண்டு வாடி அமனி நிறத்தவா மறந்தரும் குறிப்பில் வைத்ததாக மன்னுதேர் மறந்த சிந்தை ஒன்று நின்ன பாத பந்தயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. பெருமாளுக்கு ஒரு வரம் கேட்கணும். என்ன வரம் தெரியுமா? என் மனசு வந்து ஒழுங்காக இல்லை, எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுக்கணும். நீங்கள் எல்லாம் வரம் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும். இதை முடிச்சிடலாம். இது மட்டும் வரம் என்ன தெரியுமா கொடுக்கணும்? என் மனசு நிற்காது, ஆனால் எனக்கு நீ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன். நான் என்னை பற்றி என்ன தெரியும்? இந்த ஆத்மா உன்னை எப்படி நினச்சிட்டு இருக்கு நீ நினச்சிக்கணும். என்னால் முடியாது, நீ எல்லா வரவும் நீ கொடுக்குற இல்லையா? அதனால் என்ன பண்ணோம்? இந்த ஆத்மா உன்னை நிரந்தரமாக நினச்சின்னு சொல்லிட்டு நீ நினச்சிக்கணும். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பெருமாள் சரணாகதி பண்ணாக்க பெருமாள் நான் காப்பாற்றுன்னு வழி கொடுத்துருவேன். அதை விட நம்மளுக்கு தெரியாது, அதுக்கு இதுவே கிடையாது.
அப்பேற்பட்ட யாராலும் பெருமாள் வந்து பண்ணிருக்கார் எல்லாரும் இந்த பூமாதேவி வரம் கொடுத்துருக்கா. என்ன வரம் கொடுத்துருக்கா தெரியுமா? எவன் ஒருவன் அவனுடைய அவயங்கள் சுயமாக இயங்கும்பொழுது இதெல்லாம் நிரந்தரம் இல்லாதவை, பகவான் தான் நிரந்தரம் யார் கேட்குறானோ அவன் கடைசி சமயத்தில் எந்த கோமா ஸ்டேட்லேயோ ஆக்சிடென்ட்டில் எப்படி இருந்தாலும் அவனை வைகுண்ட சேர்க்கிற பொறுப்பு என்னுடையது வரம் கொடுத்துருக்கேன். இது யாரால கொடுக்க முடியுமா? இங்கே எத்தனை கோடி டெபாசிட் பண்ண கொடுக்க முடியும்? இதே மனை ஸ்வஸ்வத்தே சரீரே சதியோ நரஹா சாது சாமியே திதே ஸ்மத்தா விஸ்வரூபஞ்ச மாவஜம் சதத்தம் ரியமானந்த் காஷ்ட பாஷாண சன்னிபம் அகம் ஸ்வராமி மத்பக்தம் நயாய் பரவாங்கதியும். எவன் ஒருவன் அவனுடைய அவயங்கள் அவனுடைய இயல்பில் இருக்கும் பொழுது இதெல்லாம் நிரந்தரம் இல்லாதவை, இந்த உறவுகள் நிரந்தரம் இல்லாதவை, நீ ஒருத்தந்தான் நிரந்தரம் அப்படின்னு ஒரு தடவை நினைச்சா போதுமா? ஒரு தடவை நினைச்சாக்க கடைசி சமயத்தில் நாம் என்ன பண்ணுவோம்? ஒரு கட்ட மாதிரி கிடக்குமோ, கோமாஸ்டல் இருக்குமோ, ஆக்சிடென்ட் யாராலும் சொல்ல முடியுமா? யாராலும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது பகவானுடைய திருவடியை சேர்க்கிற பொறுப்பு என்னுடையது வரம் கொடுத்துருக்கோம். இதை விட யாராவது வரம் கொடுக்க முடியுமா? அப்பேற்பட்ட எந்த குலத்தில் நாம் பிறந்திருக்கோம், மனுஷனாக பிறந்திருக்கோம், இதை பற்றி தெரிஞ்சுக்கிற பகவான் உங்களுக்கு நல்ல செஞ்சு கொடுத்துருக்கான். அது இடத்த கொடுத்து இதை கேளுங்கன்னு சொல்லியிருக்கான். நம்ம எல்லாரும் பெருமாள் சேவிப்போம். இதை எல்லாரும் ஞாபகம் வச்சுப்போம். ரொம்ப நல்லது.